உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானோட வாழ்க்கையில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், அந்த அரசாங்க உத்தரவு இடம்பெற்றதுன்னு அப்படின்னு சொன்னோம்ல. 1878 வெளிவந்தது அப்படின்னு சொன்னோம். ஜேஹெச் கார்ஸ்டின் அப்படிங்கிற அந்த ஐசிஎஸ் அதிகாரி, ஆங்கிலேய அதிகாரி, தென்னார்காடு மாவட்டத்தோட ஆட்சித்தலைவராக இருந்த அவர் வெளியிட்ட ஒரு 2 பக்கத்துக்கான ஒரு என்ன சொல்கிறது, நம்முடைய வள்ளல் பெருமானை பற்றிய வாழ்க்கை குறிப்பு, அவருடைய அருமை பெருமைகளை சொல்லுகின்ற குறிப்பாக அரசு உத்தரவாக அது வெளிவந்துச்சு. அதில் ஒரு பத்தி என்ன தெரியுமா சொல்லுது, அந்த ஜேஎஸ் கார்ஸ்டின்கிறவர் எழுதுகிறார் தெளிவாக. வள்ளல் பெருமான் பல ஊர்களையும் பல திருத்தலங்களையும் சென்று பார்த்துவிட்டு கருங்குழியில் வந்து தங்குகிறார். கடலூர் பக்கத்தில் இருக்கின்ற கருங்குழியில் வந்து நிரந்தரமாக தங்குகிறார். அங்கே தனக்கான குடிலை அமைத்து கொள்கிறார். இவருடைய புகழ், இவருடைய சிந்தனைகள் உலகெங்கும் பரவின. இவருடைய பெருமைக்கு எது சான்று என்றால், கருங்குழியில் இவருடைய குடிலுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவருடைய அன்பர்கள், இவரை வழிபட்டவர்கள், அரசு உயர் அதிகாரிகள் இவருக்கு சமீபத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இருப்பிடத்தை கருங்குழிக்கு பக்கத்தில் மாற்றி கொண்டார்கள் அப்படின்னு தெளிவாக உணர்ந்து எழுதியிருக்காருங்க ஜேஹெச் கார்ஸ்டின்கிற அந்த ஆங்கிலேய அதிகாரி. எவ்வளவு தூரம் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை, அவருடைய அனுபவங்கள், அவரை எப்படி சமூகம் கொண்டாடியதுங்கிறத ஒரு ஆங்கிலேயர் உணர்ந்து எழுதியிருக்காருங்கிறது தான் இதில் மிக முக்கியம், நாம் உணர வேண்டியது. ஏனென்றால் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், மற்றவர்களால் ஆராதிக்கப்படுவதாக இருக்க வேண்டும், நம்மீது அன்பு செலுத்துபவர்களை நாம் கூடுதலாக சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பத்தி, ஒரு ஆங்கிலேயர் எழுதியிருக்கின்ற இந்த பத்தி நமக்கு சொல்லுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வள்ளல் பெருமானோட பாடல் 6ஆம் திருமுறையில் இருக்குது. நம்மெல்லாம் கனவு காண்போம்ல, தூக்கத்தில் கனவு காண்போம். அந்த ட்ரீம் பிக் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. கனவை பெரிதாக காண வேண்டும், பெரிதினும் பெரிது கேள்னு பாரதியார் சொல்வார். ஆனால் கனவில் என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? கனவில் நாம் கிரீடங்கள் சூட்டிப்போம், மகுடங்கள் சூட்டிப்போம், ஏய் யாரங்கே நான் சொல்வதை நீ நிறைவேற்று அப்படின்னு ஒரு ராஜாவாக ராணியாகலாம் நாம் இருக்க மாதிரி கனவு காண்போம். ஏன்னா அந்த கனவுகள் எதுவும் நம்மோட கட்டுப்பாட்டில் உள்ளதில்லை. நனவு தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதே தவிர, தூங்கும்போது நாம் காணுகின்ற கனவுகள் எல்லாம் நம்மோட கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனாலும் அந்த கட்டுப்பாட்டில் இல்லாத கனவை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் வித்தியாசமான ஒரு சிந்தனையை சொல்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாடலை பாருங்கள், அதுக்கப்புறம் அதில் அவர் எப்படி வித்தியாசப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நனவினும் பிழையே செய்தேன், நாயினும் கடையேன், அந்தோ கனவினும் பிழையே செய்தேன், கருணை மா நிதியே நீதான் நினைவினும் குறியாது ஆண்டாய், நின் அருட்பெருமை தன்னை வினவினும் சொல்வார் காணேன், என் செய்வேன் வினயனேனே. கைமாறின்மை என்கின்ற 6ஆம் திருமுறை பகுதியில் 3648வது பாடலாக இருக்குது. அதில் அவர் 2 ஒப்புதல் வாக்குமூலம் சொல்கிறாரு. ஒன்று, நனவிலும் பிழையே செய்தேன், அது நமக்கே பொருந்தும். ஏன்னா நம்மளும் நனவில் நிறைய தவறுகள் நம்மை அறியாமலும் செய்வோம், அறிந்தும் செய்வோம். ஆனால் கனவிலும் பிழையே செய்தேன்கிறார் பாருங்களேன். அதில் தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது. ஏன்னா கனவுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். அதில் நடக்கிறது எல்லாமே நமக்கு நம்மால் நடத்தப்படுகிறதுன்னு சொல்ல முடியாது. நாம் அதுக்கு எந்த விதத்துலையும் பொறுப்பாக மாட்டோம் இல்லையா? ஆனால் கனவிலும் பிழையே செய்தேன்ற அளவுக்கு தன்னை ஒரு கடைந்தெடுத்த கடையனாக வள்ளல் பெருமான் உணர்கிறார். ரொம்ப ஆச்சரியமே அதுதான். அதுலேயும் எங்கே 6ஆம் திருமுறையில் 5 திருமுறைகள் தன்னை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டார்ல, தவறுகள் செய்து அதிலிருந்து மீண்டு வந்து தன்னை புடம்போட்டு கொண்ட வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில் இன்னமும் நான் கடையேன்னு சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனசு இருந்திருக்கு அவருக்கு இல்லை? பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அந்த வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்றவராக நம்முடைய வள்ளலார் இருக்கிறார் என்பதற்கு சான்றுதான் இந்த பாடல். வெறும் 4 வரி பாட்டு. ஆனால் அந்த 4 வரி பாடலில் தன்னை எப்படி கீழே 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 என்று இறக்கிக் கொள்கிறார். அப்படி அவர் கீழே கீழேன்னு இறக்குகிறதுனால்தான் அவருடைய உயரம் மேலே மேலே என்று செல்கிறது. ஆனால் நாம் எல்லாரும் நான் உயர்ந்தவன் பத்தியா, நான் என்ன ரொம்ப சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்மை உயர்த்தி கொள்ளும்போது அங்கே நம்முடைய அறியாமை தான் வெளிப்படுகிறதுங்கிறத
புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பாடலை திரும்ப பயணிக்கலாம். 4 வரி பாடல். நனவினும் பிழையே செய்தேன் நாயினும் கடையேன் அந்தோ கனவினும் பிழையே செய்தேன். இதுதான் 2 வரி ஸ்டேட்மெண்ட். இது நமக்கும் கூட பொருந்தும். நம்ம என்ன சொன்னோம், கனவுங்கிறது கான்ஷியஸாக நம்ம பார்க்குறது இல்லை, நம்ம செய்கிறது இல்லை. அதில் வர்ற எல்லாமே நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள். அந்த கனவில் நம்ம ராஜாவாகவும் மாறுவோம், ராணியாகவும் மாறுவோம். நாம் இல்லாத நமக்கான திறமை, நமக்கான தகுதி, அதை மீறிய பல விஷயங்களாகவும் நம்ம மாறி நிற்போம். ஒரு மிகப்பெரிய மாளிகை, 8 அடுக்கு மாளிகையை நம்ம சொந்தம் கொண்டாடுற மாதிரி கனவு காண்போம். படகு மாதிரி ஒரு காரை வாங்குற மாதிரி கனவு காண்போம். உலகத்தை ஒரே நொடியில் சுற்றி வர்ற மாதிரி கனவு காண்போம். ஆனால் இது எல்லாமே ஏன் நடக்கும்னா நம்ம கண்ட்ரோலில் அந்த கனவு இல்லைங்கிறதுனால. ஆனால் கனவிலும் கூட தவறுகள் செய்தேன், பிழைகள் செய்தேன்கிற அளவுக்கு வள்ளல் பெருமான் மிக கடையனாக இருந்ததாக இந்த வரிகளில் சொல்கிறார். அதுதான் இதில் ஆச்சரியம். ஆனால் அவர் அப்படி இருந்திருக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு பாடலும் தன்னை அவர் இழிநிலையில் வைத்து 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 தான் நம்முடைய விழிகளை திறக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி நனவிலும் தவறு செய்து, நனவிலும் பிழை செய்து, கனவிலும் பிழை செய்த வள்ளல் பெருமானுக்கு என்ன அருள் கிடைச்சிது? அது ரொம்ப முக்கியம் இல்லை? அதை சொல்கிறார் பாருங்களேன் அடுத்த வரியில். கருணை மாநிதியே நீதான் நினைவினும் குறியாது ஆண்டாய். நான் இப்படியெல்லாம் பிழைகள் செய்தேன், ஆனால் கருணை மாநிதியாக கருணாநிதியாக இருக்கின்ற நீ என்னை எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் அதையெல்லாம் குறியாது ஆண்டாய் அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த சக்தி, அந்த ஜோதி இவருடைய தவறுகளை, இவருடைய குற்றங்களை, இவருடைய களங்கங்களை, இவருடைய கருப்பு புள்ளிகளை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டாய் அப்படின்னா தனக்கு அருள் கொடுத்தது, தன்னை உயர்த்தியது, தன்னை மேம்படுத்தியது, இந்த தவறுகளிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கான வழியை காட்டியது அப்படின்னு உணர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அருள் தனக்கு கருணை செய்கிறது என்றால், தான் எப்படிப்பட்ட பிழைகள் செய்தாலும் கருணை செய்கிறது என்றால், அந்த அருள் உயர்ந்த அருள் அதுவே தனக்கு கருணை செய்கிறது என்றால் நாம் மற்றவங்களுக்கு கருணை செய்ய வேண்டாமா அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி வள்ளல் பெருமானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. நாம் மற்றவங்களுக்கும் கருணை செய்யணும்ல. ஒரு மிக உயர்ந்த சக்தியாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த இறை சக்தி நம்முடைய பிழைகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டு நமக்கு கருணை செய்யுதுன்னா நாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கருணை செய்யணுமா வேண்டாமா? நீ எனக்கு அந்த தப்பு பண்ணிட்டியே, நீ எனக்கு அந்த பிரச்சனையை கொடுத்தியே, அதனால் நான் உன்னோட ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன், ஜென்மத்துக்கும் உன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக சொல்கிற வார்த்தைகள். அதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும். ஏனென்றால் நாம் நாயினும் கடையனாக இருக்கிறோம். ஆனால் நமக்கே அந்த இறை அருள் கிடைக்கிறது என்றால் நாம் மற்றவர்களுக்கும் கருணையை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த 4 வரியில் சொல்கிறாரு. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்களேன். நின் அருட்பெருமை தன்னை வினவினும் சொல்வார் காணேன் என் செய்வேன் வினயனேனே. இவ்வளோ அருட்பெருமை செய்கிற உன்னோட பெருமையை, உன்னுடைய புகழை மற்றவங்க யாராவது சொல்கிறாங்களான்னு தேடி பார்த்தா எங்கேயுமே பார்க்க முடியல. ஏன்னா அவர்கள் ஒரு வட்டத்துக்குள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு வேலிக்குள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தான் இறை வழிபாடாக நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர மற்றவர்களுக்கு கருணை செய்வதுதான் வாழ்வின் அர்த்தம், வாழ்க்கையின் அடையாளங்கிறத சொல்கிறதுக்கு யாரையுமே என்னால் பார்க்க முடியலையே. வினயனேனே அப்படிங்கிறார். அப்படின்னா வினை, அந்த செயல், கருணை என்கின்ற செயலை செய்கின்ற அந்த உணர்வே உன்னோட கருணையில் ஒரு துளியாவது எங்களுக்கும் கொடு, நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்கின்ற போது அந்த கருணை என்கின்ற துளி அமுதம் நமக்குள் வந்து இறங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை வேட்கையைத்தான் நாம் வாழ்நாள் முழுக்க செய்தாக வேண்டும். செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.